எடு கெட்டவ ஒன்னால தானடி என் குழந்தை ஜெயிலுக்கு போனா. என்னமோ நமக்கு கிடைச்சது இவ்வளவு தானே இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஒண்ணும் தெரியாத பாப்பா அவ போட்டுக்கிட்டாலும் தாப்பா. போய் மயக்கிடி பண்ணட. இன்னும் எதுக்கு உட்காந்து அழுவுற? எனக்கு கஞ்சி எடுத்துட்டு வாடி. என்னடி காது கேட்காம போச்சா? வீட்ல எதுவுமே இல்ல பாட்டி. நீ இருக்கிற இடத்துல என்னதான் இருக்கும்? ஐயோ கடவுளே எனக்கு பசிக்குதே, நான் என்ன செய்வேன்? நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாண்டா, பெருசா உதவி செய்ய வந்துட்டான். நீங்க எல்லாம் சேர்ந்து தானே அவனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதுண்டா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ தனியா தானே இருக்கா, நாம கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறல்ல. யோ நாக்குல நரம்பு இல்லாம அனாவசியமா பேசாதியா. அந்த பையன் பாவையா. ஆமாமா, சாமியாரும் பாவமா தான் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த பார், இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, போடா. என்னடி அது? அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். என்கிட்ட கொடு, நானே கொடுத்துறேன். எல்லாருக்கும் உதவி செய்யறது தான் என் வேலை. அம்மா வா மீனா, வீட்ல போய் ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். என்ன மீனா இது? இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா? எங்க அண்ணன் அங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கு. அதுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பேன்? வாமா, நான் கூப்பிடுறேன்ல, வாமா. எனக்கு இப்ப சுருட்டு வேணும். சுருட்டு வாங்கணும்னா பணம் வேணுமே. தொம்பு கூச்சான்னு எதுவுமே விக்கிறதுக்கு இல்லையே. எப்படி இருக்கும்? கேஸ் நடத்தணும்னு இருக்கிற எல்லாத்தையும் வித்தாச்சு. ஒரு பொட்டு கூட இந்த வீட்டுல இல்ல. எனக்கு நெஞ்சு எரியுதே. மனுஷ வாழ்க்கையே அவ்வளவுதான், விடு. சாப்பாடு இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். என்னால சுருட்டு இல்லாம இருக்கவே முடியாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? என் தொண்டை எரியுதேடா. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு சுருட்டு வாங்கறதுக்கும் நான் சரக்கு அடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. வைடாத, ரொம்ப நாளா இது மேலேயே கண்ணா இருக்க. நான் விட மாட்டேன். நீ துப்பி அசிங்கப்படுத்தின இதெல்லாம் எவன் வாங்குவான்? நான் சொன்ன வழியே வேற, எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது என்னடா? அதாவது கண்ணை குருடாக்கி கைய காலை உடைச்சு எத்தனையோ பேரு பசங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இங்க தெய்வமா பார்த்து ஊனமுள்ள பொண்ணை படைச்சிருக்கான். அவன் நல்லா பாடவும் செய்யறா. அத வச்சு நான் சம்பாதிக்கலான்னு. ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுற? நேரடியா சொல்லுடா. இத பாருமா, 4 பேர் கூடுற இடத்துல அவளை கூட்டிட்டு போய் பாட வச்சா பணம் கிடைக்கும்ல. ஊனமானவ பாடும்போது மக்களுக்கு மனசு இறங்கும். அவங்க பரிதாபப்பட்டு பணத்தை போடுவாங்க. நான் சீட்டும் ஆடலாம், நீ சுருட்டும் பிடிக்கலாம். எப்படி ஐடியா? பாடுறதுக்கு அவ சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்கணும். அவ சம்மதிப்பா. அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏதாவது சாப்பிட்டியா? வாமா, எங்க வீட்டுக்கு வா. வந்து ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போ. வேண்டாமா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா ஜெயிலுக்கு போன உன் அண்ணன் திரும்பி வந்துருவானா என்ன? எனக்கு எங்க அண்ணனை பார்க்க ஆசையா இருக்கு. நடக்க முடியாத உன்னால எப்படி ஜெயிலுக்கு போய் உன் அண்ணனை பார்க்க முடியும்? அல்லாவே, இந்த பாவப்பட்ட குழந்தை எப்படி காப்பாத்த போறியோ தெரியலையே. மோசம் போயிட்டோம்மா. நம்ம பையனை அவனுங்க கொன்னுட போறானுங்க. யாரு? முத்துவத்தான், வேற யார? துரோகிங்க. பணம் இல்லாதவனை புடிச்சு பணம் கொடுன்னு படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாரு மாமா? ஜெயில போலீஸ்காரங்க. அவனுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் கேக்குறானுங்க. குடுக்கலன்னா ஜெயில இருக்கிறவன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கம்மா. அடிக்காம இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் 250 ரூபா கொடுக்கணுமா. மனசாட்சியே இல்லாதவனுங்க. அங்க இருந்து திரும்பி வரும்போது முத்து எப்படி வரப்போறானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு உடனே எங்க அண்ணனை பார்க்கணும். அவனை நீ பாக்குறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருக்கணும்னா நாம பணத்தை கொடுத்தே ஆகணும். பணம் எதுவும் இல்லையே. அது நீ மனசு வச்சா முடியும். நானா? என்னால எப்படி முடியும்? அதுக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன், நீ கேப்பியா? நீ அதுக்காக வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு நல்ல பாட தெரியும்ல. நீ ஒரு பாட்டு பாடினா போதும், பணம் தன்னால வரும். என்னடா? ஆமா. உன் அண்ணனுக்காக நீ பாட்டு பாட மாட்டியா? பாடுனா காசு கிடைக்குமா? பணம் கண்டிப்பா கிடைக்கும். அத முத்துவுக்காக கொண்டு போய் கொடுப்பேன். அப்பதான் அவனை போலீஸ்காரங்க அடிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன் மாமா. சகோதர சகோதரிகளே,
எழுந்து நிக்கவோ நடக்கவோ முடியாத ஒரு பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்து உங்க முன்னாடி இப்ப பாட போறா. ஒரு ஜான் வயிற்றுக்காக அவ பாட போற பாட்டை கேட்டு நீங்கெல்லாம் பெரிய மனசு பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பாடுமா.